ஹவுசிங் லோன் முக்கியமான பாயிண்ட்டு ஏபிசிடிஇஎஃப்ஜி மொத்தம் டோட்டலாக 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனி இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆல்ரெடி பே பண்ணியாச்சு, இல்லை பேயபிள் டியூவில் இருக்குது. லோன் borrowed ஃபார் த பர்பஸ் ஆஃப் பர்ச்சேஸ்க்காகவோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவோ, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரினியூவல், ரிப்பேர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் அரௌண்ட் அஸ் ரிடக்ஷன். ஸோ இந்த ரினியூவல் ரிப்பேர்ஸ் நம்ம இதில் மட்டும் 30,000 அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் அதனுடைய ஃபுல் கிளாரிட்டி இப்போ பார்த்துடலாம். பர்ச்சேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரினியூவல், ரிப்பேர்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருந்தாலும் அது பேயபிள் ஆர் பெய்டு, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் அலவுட் அஸ் டிடக்ஷனாக பண்ணிக்க முடியும். பட் ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இன் கேஸ் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி 2 lakhs தான் பண்ண முடியும். ஒருவேளை சர்டன் கேசஸில் பிஃபோர் 1499 இருந்தால் 30,000 rupees. 2 lakhs அந்த லோன் வாங்கி 5 yearsக்குள்ளே பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கும் 30,000 rupees தான் செல் டிடக்ஷனாக கொடுக்க முடியும். பட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் லிமிட்டே கிடையாது. ஓகே, எனி இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அவுட் ஆஃப் இந்தியா வித்தவுட் டிடிஎஸ் அதுவும் டிடக்ஷன் பண்ண முடியாது. பட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் ஒரு மாதிரி கால்குலேஷன் பண்ணுவோம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பெய்டு அலோவே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ன்றது என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டியூரிங் த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அது வந்து ஃபுல்லி அலவுட். அந்த இயரில் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்களோ பேங்க்குக்கு அதை ஃபுல்லாக டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கிறோம் ரெஸ்பெக்டிவ் இயர்ஸில். பட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப் டு த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன், அப் டு த டேட் ஆஃப் கம்ப்ளீஷனாக இன்னும் வீடு கட்டிகிட்டே இருக்காங்க, இன்னும் கம்ப்ளீஷன் ஆகலை. ஆர் அப் டு த டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் லோன், இன்னும் லோனும் கட்டி முடிக்கல, இது ரெண்டுத்தில் இது ஏர்லியோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அதை ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். அதாவது வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் மெஜாரிட்டி வீடு கட்டுறது ஒரு 2-3 years ஆகும். லோனு 23 years, 30 years, 40 years போட்டிருப்பீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப் டு த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் இஸ் கால்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். சச் இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் அஸ் 5 equal installments from the year of completion. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்போ நீங்கள் பேங்க்கு கட்டின இன்ட்ரெஸ்ட்டு இப்போ நீங்கள் 5 equal இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து அடுத்த 5 yearsக்கு அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த 5 yearsக்கு. ஓகே, இஃப் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஏர்லியாக இருக்குன்னு சொன்னால் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 31st March ஆஃப் த ப்ரிசீடிங் இயர். அப்போ நீங்கள் பைஃபர்கேட்டே பண்ண தேவையில்லை. ஸோ இதை நான் தெளிவாக அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் இஸ் ஏர்லியர், மெஜாரிட்டி ஆஃப் த கேஸில் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இஸ் அப் டு த டேட் ஆஃப் ரீபேமெண்ட். அது வரைக்கும் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் வந்து ஏர்லியராக இருக்குது அப்படின்னு சொன்னோம். தென் த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இஸ் அப் டு த டேட் ஆஃப் ரீபேமெண்ட். கம்ப்ளீஷன் ஆகலை, பட் கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு முன்னாடி லோனை நீங்கள் ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எங்கே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இஸ் தென் த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இஸ் அப் டு த டேட் ஆஃப் ரீபேமெண்ட். அந்த ரீபேமெண்ட் வரைக்கும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அதுக்கு உங்களுக்கு அலோவ் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் லோனை பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரீபேமெண்ட்டே பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்குக்கு பிரின்சிபல் கட்டவே போகிறதில்ல. பட் அடுத்தது 5 equal இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இயரும் நீங்கள் ஃபைல் பண்ணுறப்போ டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக சொல்ல வராங்க. சரி, டிலே பண்ணிட்டீங்க பேமெண்ட் பண்ணுறதில்ல, அதுக்கு எதாவது பெனால்ட்டி போட்டிருக்காங்க, டிடக்ட் பண்ண முடியாது. ஃப்ரெஷ் லோன் எடுத்திருக்கீங்க டு ரீபே த ஒரிஜினல் லோன், இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆன் த செகண்ட் லோன், அதையும் வந்து உங்களுக்கு அலோவபிள் ஆஸ் டிடக்ஷன். ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியிருக்கீங்க இல்லை ரிலேட்டிவ்கிட்ட வாங்கியிருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு allowed as reduction. However, principal repayment of loans borrowed from a friend or relative does not qualify for. ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்கிங் செக்டார்லேருந்து வாங்குகிற லோன் எப்படி அண்டர் செக்ஷன் 80C குவாலிஃபை ஆகுதோ பிரின்சிபல் ரீபேமெண்ட்டு, பட் ஃப்ரெண்டுக்கிட்ட ரிலேட்டிவ்கிட்ட வாங்கியிருந்தால் அது குவாலிஃபை ஆகாது. ஸோ ஜென்ரலாக என்ன பார்த்தோம், சீலிங் லிமிட் ஓடிஆரில் 30,000 2 lakhs பார்க்குறோம். பிஃபோர் 1499 30,000, ஆஃப்டர் 1499 2 lakhs ப்ரொவைடட் 5 yearsக்குள்ளே அந்த பர்ச்சேஸோ கன்ஸ்ட்ரக்ஷனோ ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ ரிப்பேரோ ரினோவேஷனோ பண்ணி முடிச்சிருக்கணும். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக ஓடிஆர் டிடிஆர் லிமிட்டே இல்லை, எவ்வளோனா இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக தான் செல்ஃப் ஆக்குபைடு தான் இந்த வேலை. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 40 lakhs லோன் வாங்கியிருக்கீங்க, 9% இன்ட்ரெஸ்ட்டு,
எவ்வளோ வரும்? 3.6 lakhs வருமா பர் இயர். இன்ட்ரெஸ்ட்டே 3,60,000 வருது. இப்போது இயர் டேட் ஆஃப் பாரோயிங் நம்ம கடன் வாங்கின டேட்டு 1/4/22, பில்டிங் கட்டி முடிச்சது 1/4/24, டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஒரு 20 years லோன் வச்சுப்போமே. ஸோ 22லேருந்து 2042 20 years லோன். ஸோ இங்கே பாருங்கள், 22-23க்கு அந்த 40 lakhs 9% 3,60,000, 23-24க்கு 3,60,000. இது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணியிருந்தாலும் அது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், டியூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் நோ டிடக்ஷன் ஆஸ் த ஹவுஸ் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது இந்த 7,20,000 இங்கே ஒரு 360 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பீங்க, இங்கே ஒரு 360 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பீங்க, அடுத்த வருஷம் ஒரு 360 பே பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த 720 டோட்டல் அக்குமுலேட் பண்ணியிருக்கீங்களா, அதை 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் ஒரு பார்ட்டை நீங்கள் அடுத்த வருஷம் டிடக்ஷனாக காமிக்கலாம். ஸோ 360 + 720,000/5, அதாவது along with the current year interest allowed in full plus pre-construction interest over the period of 5 years, அது 1,44,000. அப்போ இந்த 1,44,000 360 உங்களுக்கு 5,04,000 வந்துடும். ஸோ இதுதான் வந்து 24-25ல் உங்களுக்கு டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதே எக்ஸாம்பிள் மறுபடியும் எடுத்துப்போம். 360,000 rupees பர் இயர், டேட் ஆஃப் பாரோயிங், டேட் ஆஃப் கம்ப்ளீஷன், டேட் ஆஃப் ரீபேமெண்ட். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் எக்ஸாக்டாக 1/4/2024 இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் கரெக்டாக 2 years முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் இயர் 1/4ல் முடியாமல் டிசம்பரில் முடிஞ்சிருக்கு. டிசம்பரில் முடிஞ்சால் இப்போ எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது, மந்த்லி கால்குலேஷனை நம்ம பண்ணணுமா கேட்டால் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக அதான் சொல்லியிருந்தாங்க, அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31st March ஆஃப் த ப்ரிசீடிங் இயர். ஆக்சுவலாக அது இங்கே டிஸ்கஸ் பண்ணலையா, கொடுத்துருக்காங்க. if the date of completion of construction is earlier, கம்ப்ளீஷன் பில்டிங் கட்டி முடிச்சது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் தான் earlier இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில். அப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 31st March ஆஃப் த ப்ரிசீடிங் இயர். அங்கே என்ன தான் டிசம்பர்னு போட்டிருந்தாலும் இங்கே என்ன தான் 31st March ஆஃப் த ப்ரிசீடிங் இயர், 31st March ஆஃப் த ப்ரிசீடிங் 2023. அப்போ 22-23 ஒரு இயர் தான் வருது. 31st March 2024 வரும். அப்போ 22-23 23-24 சேம் தான் வரும். இதுவும் 5 lakh தான். ஸோ இங்கே பைஃபர்கேட் அந்த ஆல் த 12 months allowed in full அப் டு த லாஸ்ட் இயர் 31st March லாஸ்ட் இயர் டிவைடட் இன்ட்டு 5, அதே அமௌண்ட் தான் வரும். இப்போ மறுபடியும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன், 40 lakhs 9% 3,60,000 வரும். டேட் ஆஃப் பாரோயிங், டேட் ஆஃப் கம்ப்ளீஷன், டேட் ஆஃப் ரீபேமெண்ட் 1/4/22, 1/4/24, 1/4/242. ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக ஃபினான்ஷியல் இயர்ஸ் தான் இருக்குது. பட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷனாக டேட் ஆஃப் ரீபேமெண்ட்டாக எது கம்ப்ளீட் ஆகுது ஃபஸ்ட்டு, டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் தான் ஃபஸ்ட்டு. அப்போ 31st March ஆஃப் த ப்ரிசீடிங் இயர் கரெக்டாக இங்கே 23ல் முடியுது. அப்போ 22-23 23-24 அவ்வளோதான், அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் earlier, கம்ப்ளீஷன்ஸ் முதல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் பைஃபர்கேட்லாம் பண்ணாதீங்க. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ன்றது, இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அப்போது வீடே இல்லை, அது கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை நான் அலோவ் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் கட்டியிருக்கீங்க, அதை போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கோங்க. டிடக்ஷன் அலோவ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஒருவேளை டேட் ஆஃப் ரீபேமெண்ட், வீடு கட்டி கம்ப்ளீஷனே ஆகலை, பட் ஆனால் லோனை கட்டி முடிச்சிட்டேன், லோனை கட்டி முடித்தோம் இல்லையா, அந்த லோனை கட்டி முடிச்சதுக்கப்போ அதுவும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இட் இஸ் அப் டு த டேட் ஆஃப் ரீபேமெண்ட். அதை ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதில் கட்டி முடித்த அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக போட்டு, பொதுவாக இந்த கேசஸ் கேட்க மாட்டாங்க. பட் இங்கே வீடே கட்டி முடிக்கல, பட் லோனை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா, பட் அந்த லோனை கட்டினதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணியிருக்கீங்களோ அது 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக வருஷம் நீங்கள் டிடக்ஷன் வாங்கிக்கலாம். அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்ட போகிறதில்ல, பட் 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் லோனை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களே. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், 23 25 42 டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் இஸ் earlier. இப்போ டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் என்ன 31st March 2025, 23 24 24 25 2 years அதே தான். பட் இங்கே 2 years நம்ம இங்கே பார்க்க மிஸ் பண்ண விஷயம், இங்கே 1/4/23 ஷார்ப்பாக வாங்கல, ஆகஸ்ட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்டில் வாங்கினா 8 months, ஆகஸ்ட்டில் வாங்கினா 8 months.
ஜூலையில் வாங்கினா 9 months, ஜூனில் வாங்கினா 10 months, மேல வாங்கினா 11 months, ஏப்ரலில் வாங்கினா தான் 12 months. ஏப்ரல் 12, மே 11, ஜூன் 10, ஜூலை 9, ஆகஸ்ட் 8, செப்டம்பர் 7, அக்டோபர் 6, நவம்பர் 5, டிசம்பர் 4, ஜான் 3, ஃபெப் 2, மார்ச் 1. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 23-24 8 months, 24-25 full year 20 months, டோட்டலாக 20 months ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். அந்த 20 months ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அது 5 equal இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன சம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்.